அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அந்த அஷ்ஷுக்கூர் இறைவனுடைய திருநாமங்கள்ல அஷ்ஷுக்கூர பத்தி நம்ம பார்த்தோம். நன்றி உடையவன். அதில பாருங்க, இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த தபுக் போர் தெரியும். நமக்கெல்லாம் தெரியும். தபுக் போர் எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு. தபுக் போருக்காண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபுக் போருக்காண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா, யார்ட்ட வாகனம் இருக்கோ அவங்கள தான் அழைச்சு செல்ல முடிஞ்சுச்சு. சிலவங்க வந்தாங்க, சில சகாபிகள் வந்தாங்க. சகாபாக்கள் வந்து கேட்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களையும் உங்களோட அழைத்து போங்க. அதாவது இறைவன் பாதையில போர் புரிவதற்காக நாங்களும் தயாரா இருக்கிறோம். பட் எங்கள்ட்ட வாகன வசதி இல்ல. அப்படிங்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல ஏன்னா நீண்ட தூர பிரயாணம் அது. கிட்டத்தட்ட 1 மாத கால பிரயாணம். அப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல வாகன வசதி தேவைப்படுது அப்படின்னோனே, அவங்க போறாங்க. அவங்க கண்ணீர் வடிச்சுட்டு போறாங்க. அதான் அந்த கண்ணீரை வடிப்ப குர்ஆன்ல நமக்கு சொல்றான். அவர்கள் வந்து கண்ணீர் வடித்து சென்றார்கள். அவருடைய கூலிய வந்து அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்குவதில்லை அப்படின்ட்டு. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபுக் போர் போகும்போது பாருங்க, சகாபாக்கள்ட்ட சொல்றாங்க, நம்ம வந்து மேட்டில இறங்குனாலும், பள்ளத்தில இறங்குனாலும் நம்மளுடன் நம்மளுடைய சகோதரர்கள் இருக்காங்க. நம்ம செய்யக்கூடிய அத்தனை செயலுக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய கூலிய போல அவர்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ட்டு. அந்த நிய்யத்துக்கு பார்த்தீங்களா, அந்த நிய்யத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெரிய அளவு கூலிய குடுக்கான். இன்னும் நம்ம தெரிஞ்சது தான், ஒரு ஒரு பெண் வந்து ஒரு விபச்சாரி அந்த தாகமா இருக்கக்கூடிய நாய்க்கு வந்து தண்ணி கொடுத்ததால, அதன் காரணமா அவ சொர்க்கத்திற்கு போறா அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவிக்கிறாங்க. ஸோ நம்ம இறைவனுக்கு எந்த நேரமும் நன்றி உடையவனாக இருக்கணும். ஷுக்கூர் அந்த நன்றிக்கு அல்லாஹ் நமக்கு வந்து பல மடங்கு, ஏன்னா அஷ்ஷக்கூர் நன்றி உடையவன் வந்து அல்லாஹ் அதிகமாக நன்றி உடையவன். ஏன்னா அது நமக்கு வந்து பிரதிபலனம் பயங்கரமா பல மடங்கு நமக்கு தரக்கூடியவனா இருக்கான். அது என்னன்னா, நம்ம வந்து அல்லாஹ்வுக்காக நம்ம ஒரு இது செய்தோம் அப்படின்னா, நம்மளுடைய செயல்கள் வந்து இக்லாஸ் வந்து அல்லாஹ்வுக்காண்டியே இருக்கணும். வேற யாருக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த நன்றிய வந்து வேற மக்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. படைப்பினங்கள்ட்ட எதிர்பார்க்காம படைத்தவன்ட்ட மட்டுமே எதிர்பார்க்கணும். ஸோ அப்படியாப்பட்ட அடியார்களாக நாம் வாழ்ந்தால், அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வந்து இந்த அதிகமான கூலிய நமக்கு தருவானாக. ஸோ நாமளும் அப்படிப்பட்ட அடியார்களாக அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக. வாகிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.